ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக்கரில் எப்படி தம் வச்சு சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாமே நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரைக்கட்டு புதினா எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா வீட்டில் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு அரை பிஞ்ச் மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஜாதிக்காய் உள்ள இருக்க விதை, இதை வந்து லாஸ்ட்டாக இடிச்சிட்டு நம்ம ஃபைனலாக வந்து பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம போட போகிறோம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் மஞ்சப்பொடியும் போட்டு ஊற வச்சுட்டேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். அப்புறம் பிரியாணி தாளிக்க தேவையான பொருட்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 துண்டு பட்டை, ஒரு 6 லவங்கம், 2 மராட்டி மொக்கு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு 3 ஜாவித்ரி. நான் அன்னாச்சி பூ இன்னைக்கு எடுக்கலை, நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். இது வந்து 1 kg சிக்கன். இதை வந்து நான் மஞ்சள் பொடியும் தயிரும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் 180 கிராம் சமையல் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அதில் 20 கிராம் நெய்யையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ரெண்டுமே காஞ்சி வந்ததும் அதில் நம்ம தாளிக்க வச்சிருக்க பொருள் எல்லாம் ஒன்றொன்னா சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா வெடிச்சு வரணும், ஆனால் தீஞ்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதோட சேர்க்கணும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், நான் 8 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் இந்த பிரியாணியோட ப்ராசஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துடணும். ஏன்னா அப்பதான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தாதான் நல்ல பிரியாணி கலரும் கொடுக்கும், அட் த சேம் டைம் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்றேன். இது நான் வந்து இன்கிரீடியன்ஸ்ல சொல்லலை, பட் நான் இது தனியா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். இதுல இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்க்க போறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கணும். அவசரப்பட்டு நம்ம அடுத்த பொருளை வந்து சேர்க்கக்கூடாது. இதை நல்லா வதங்கி எண்ணெய்லாம் சுருண்டு வெளில வரும்போது தான் நம்ம வந்து தக்காளியை சேர்க்கணும். தக்காளியில் இப்போ நம்ம புதினா ஆட் பண்ணுறோம். புதினா சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். புதினா சேர்த்து இந்த ஸ்டேஜில் தான் புதினா சேர்க்கணும், அப்போ தான் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து கரெக்டான பதத்தில் வரும். இப்போ புதினாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இது கூடவே நம்ம பிரியாணி மசாலாவை இப்போ ஆட் பண்ணுறோம். இது பிரியாணி மசாலா நான் வீட்டிலே பண்ணது. இந்த பிரியாணி மசாலா இப்போவும் சேர்க்கலாம், கடைசியாக தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமும் சேர்க்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த ஸ்டேஜில் தான் நான் சேர்ப்பேன். இப்போ நறுக்கி வச்சிருக்க அந்த 3 பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கிறோம்.
இது வந்து நான் எடுத்து வச்சிருந்த ஜாதிக்காவை இப்போ நான் தூள் பண்றேன். இது வந்து ரொம்ப கம்மியா தான் சேர்க்கணும். ஒரு 1/4 வாசி ஜாதிக்காய் சேர்த்தா போதும், இல்லைன்னா ரொம்ப கசப்பு வந்துடும். இப்போ நான் இந்த தக்காளியோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கிறேன். ஏற்கனவே நான் சிக்கன்ல தயிர் சேர்த்ததுனால 2 டேபிள் ஸ்பூன் தான் இதுல சேர்க்கிறேன். நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரிசி எவ்வளோ அளவுங்கிறத நான் அரிசி எடுக்கும் போது சொல்றேன். அரிசியை பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கிளறி விடணும். நான் 1 கிலோ சிக்கனுக்கு 3 அழகு அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் நான் அரிசி எடுத்த அளவு டம்ளர். இதுல வந்து நான் மொத்தம் 4 கிளாஸ் தண்ணி சேர்க்க போறேன். 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் அது நல்லா கொதி வரணும். நல்லா மிக்ஸ் ஆயிட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அந்த அரிசியை வந்து சேர்க்க போறோம். இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்து இதுல அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ரொம்ப கிளறக்கூடாது, அரிசி ஃபுல்லா உடைஞ்சிரும். ஏற்கனவே நம்ம அரிசியை ரொம்ப நேரம் ஊற வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கிளறி விடணும். எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எல்லாமே சரியா இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே சரியா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஜாதிக்காய் பொடியை இதுல சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஜென்டிலா கலரி விடுங்க, இல்லைன்னா எல்லா அரிசியுமே உடைஞ்சிடும். இதுல கடைசியா 2ல இருந்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம மீதி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புதினாவையும் இதுல சேர்த்துடலாம். இந்த புதினா பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் வைக்க போறது கிடையாது. விசில் இல்லாமையே 15ல இருந்து 20 நிமிஷம் சிம்ல இருக்கிறதுலே எது சிம்மோ அந்த அளவுக்கு சிம்ல வச்சு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ண போறோம். இப்போ ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க பிரியாணி எப்படி ரெடியா இருக்குன்னு பாருங்க. எப்படி உதிரி உதிரியா ரெடியா இருக்கு பாருங்க. கிளறி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. வாசனை வந்து அப்படியே வந்து வாசனை தூக்குது. செம்மையா இருக்கு பார்க்கவே. இந்த பிரியாணி ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா எப்படி பண்ணணுன்றது புரிஞ்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இங்க பாருங்க சிக்கன் எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருக்கு. சிக்கன்ல தயிர் போட்டு ஊற வச்சதுனால நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம இப்ப தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் தயிர் பச்சடியோட சர்வ் பண்றேன். தயிர் பச்சடி சேர்த்து பிரியாணியை பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கூடவே அடுத்தது என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் அதை ட்ரை பண்றேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.